ஏன்பா கண்டிப்பா ஊரை விட்டு போய் தான் ஆனுமா? சத்தியமா எனக்கு இதுல இஷ்டம் இல்லம்மா. ஆனா காலத்தின் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும். வேற என்ன பண்றது? டேய் நீயாவது சொல்லண்டா. அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து வந்துட்டு இருக்கானே. கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறது இல்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். பா சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு டீச்சர் இங்க கொஞ்சம் வாங்கல. என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு. அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவுதானே? இப்ப பாருங்க. டேய் நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ அப்படி ஒண்ணு இருக்குதோ? ஏப்பன நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க 5-6 கேள்வி கட்டி காலங்கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த அம்மனியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பன, அந்த அம்மனிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கமாய் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த அம்மனி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பன, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கீட்டு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முழிக்கிற? புரியலையாக்க? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. She generously accepted to teach us. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளைக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கிறேன். அதை கடுத்து போடாத பண்ண, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பிறகு பார்த்துட்டு இருக்கிறேன். Go man. All issues discussed at India Pakistan talks. அம்மணி, இதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. இத கண்டு நல்லா பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஆமாப்பா, இப்படி ஒரு நல்ல காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யாரை எதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவரே நம்ம பொழப்புக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு இல்லப்பா? என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. வாமா வந்து வியாபாரத்தை பாரு. எல்லாம் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன கண்டுக்குவா போறேன்? வியாபாரம்லாம் எப்படி நடக்குதுங்க? உங்களை தாங்க. நீங்க வச்சு கொடுத்த கடை பேரும் புகழுமா அமோகமா நடக்குது. போட பாருங்க. வேலன் சுந்தரி காய்கறி கடை. வேலன் நீங்க, சுந்தரி என் பொண்ணுங்க. கூட்டுறவு பண்டக சாலை முறையில் நடக்குதுங்க. எங்க இப்படி 2 பேரும் சேர்த்து எழுதுன போட வச்சு வியாபாரம் பண்ணா மத்தவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? மத்தவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போட்டுங்க. என் பொண்ணு தப்பா நினைக்கலையே. அதானுங்க பயமா இருக்கு. முதல்ல போட கட்டுங்க. என்ன பார்த்து சும்மா நிக்கிறீங்க? என் பொண்ணு மாலையை கடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்றேங்க? ஏதாவது பண்ணுங்க. சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணு தனி நீங்களே காட்டுங்க. தனியாட்ட சொல்லிட்டு போறாரு. இது என்ன என் பொண்ணா மாடா? அண்ணன் கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அப்ப உனக்கு சுய புத்தியே கிடையாதா? அதே அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கூட வந்தவன் இவ்வளவு வித்து போனவனா இருக்கிறானே. ஏமா, மாங்காய் கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாம மிளகாய் கடிச்சிருந்தீங்கன்னா நம்ம எப்பதான் விருதி ஆகிறது? அடுத்த தடவை கடிக்கும் போது கரெக்டா கடிக்கிறேன்ப்பா. பண்ணது தப்புதான். தெரியாம வியாபாரம் பண்ணிட்டேன். நான் புள்ள குட்டிக்காரன். என்னை இப்படியே விட்டுருமா? இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேன். சும்மா போலமாத. என்ன கூட்டமா வர்றாங்க? அதான் அண்ணனே வந்துட்டாரே. ஓஹோ, இவர்கிட்ட தான் சொல்ல போறீங்களா? என்ன ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க? டொனேஷனா? No no, tension. You see, this bangle seller created a problem to this. தமிழ்ல சொல்லு. இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைங்க. இந்த பொண்ணுனால ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கே பிரச்சனையா? பிரச்சனை எனக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. நீ சும்மாரியா? நான் சொல்றேன். புதுசா வளையல் போடணும்னு நினைச்சேன். இந்த ஆளு கிட்ட சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆளு என் கையை தொடலாம்? வளையல்காரன் கையை பிடிச்சு போடாம கழுத்தையா பிடிச்சு போடுவான். அது நெக்லஸ் போடும்போது. நீங்க சும்மா இருங்க. சரி. ஒரு வயசு பொண்ணு கைய ஒரு ஆம்பளை எப்படிங்க தொடலாம்? இது என் மான பிரச்சனை. இந்த பாருமா, வைத்தியம் பண்றவனும் வளையல் போடுறவனும் தொடாம எப்படி சொல்லி பார்க்க முடியும்? யோ, அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. வளையல் போடுறவனா இருந்தாலும் சரி, வைத்தியம் பாக்குறவனா இருந்தாலும் சரி, ஏன் கைய தொடவே கூடாது. புரிஞ்சுதா?
அப்ப இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாது போ. ஏயா அன்னைக்கு நீ எதையுமே தொடாம என் பொருள் மேல வளையம் போட்டு என் கடையில காலி பண்ணல. அது பொருளுமா, நீ பொண்ணல்ல. பொண்ணா இருந்தாலும் கைய பிடிக்காம வளையல் போடணும். அவன் தான் ஆம்பள. அப்போ இவரு உன் கைய பிடிக்காம வளையல் போட்டுட்டாருன்னா இவர் ஆம்பளன்னு நீ ஒத்துக்கிற. ஆனா போட்டுட்டாருமா, நீ என்ன பண்ணுவ? அப்படின்னா அவருக்கு பொண்டாட்டி ஆடுவேன். வளையல் எங்கப்பா? சங்கு, வளையல போட்டா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. நீங்க பாட்டுக்கு வளையல் எடுக்குறீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணு ஏதோ வில்லங்கத்தோட வந்திருக்குது. நாம எதுலயே மாட்டிக்காம கப்புன்னு ஓடி போயிருவோம். அது இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து சவால் விடுது. இதை நம்ம சமாளிக்கல, நம்ம கௌரவம் என்ன ஆவறது? வளையல போட்டா கல்யாணம் பண்ணணும்ல, கௌரவம் நிக்குமே. ஐயோ ஒரே குழப்பமா இருக்கு. இதுல ஒரு குழப்பமும் இல்ல. நான் உங்களுக்கு சொல்ல, எனக்கு சொல்லிக்கிறேன். நீங்க ஏன் குழம்புறீங்க? கௌரவம் தான் முக்கியம். அப்படிங்கிறீங்க. சரி, இன்னைக்கு எப்படி போட்டுறேன்? வளையல கொடுமா. குடியா. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சிட்ட, நீ தான் என் புருஷன். முத்துனதாங்க பறிச்சு போடு. ஏலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க. ஆமா, அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? அட அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரம் ஏறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா, உனக்கு மலையேறி பழக்கம் இருக்கா? ஓ, எவ்வளவு மரம் ஏறி இருக்கிறேன். அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மனசுல மாட்டுங்க, நான் பிறந்து யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவோம். ஒரு மரத்துக்கு 1 ரூபா கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபா கூலிய காடு துப்புறாங்க. நீங்க தான் கூட்டி கொடுத்தா ஏண்டா என் மூஞ்சியை பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா, இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா, இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா, நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபா கூட்டி தரணுங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னுங்க. சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ, மங்கி. அடடடடடட, குரங்கில இருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்புறியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய், சொல்லுவியா? நீங்க சொல்றது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய், ஏன் 2 பேரும் ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா?
என்ன பட்டன் சொல்லு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. இருடா கொடு போ. யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும். நானே கடனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? படா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கு இல்ல, இதுல பொய் வேறயா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் என்ன மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு? ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குழியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீ ஏன் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா புடி. வாங்கினா ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடாதுன்னு. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்டம் பேரை மாத்தி வச்சுக்கல. தமிழ்ல பிச்சைனா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்க. 4 எழுத்து படிச்சிருந்தா தானே? நான்சென்ஸ். ஏன்னா உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரனே பேர் வைக்கணுமா, ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சொன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த ஆளை இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகர டப்பா எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் பாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. போலீஸ் ஓடுங்க. ஏய், யார் அது குழாய்ங்க ஒப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்க போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர்.
ஆபீஸுங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. தேங்க்ஸ். Immediately I want to meet your president. என்னடா இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கு, அதே மாதிரிடா காணோம். இதோ அவனே வரானே. டேய் பிச்சுமணி, எங்கடா போன? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீஸ்ராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீஸ்ல மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans every villages and எஸ் எஸ், புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? yes. கம் கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அலட்சியம் இல்லாம போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கெல்லாம் வாங்கி தின்னுவார்களே, வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சிரண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்க வீட்டை ஏன் தெரியாது. குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரு கை நாட்டுதான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? இவ்வளவு நேரம் எங்க போன? ஏண்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 பாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே சரி, அப்ப நான் வரட்டுங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ல? ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேங்க. போயிட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. Take it easy.